வாங்க வணக்கம். இன்னைக்கு குடை மிளகா ரவை உப்புமா. உப்புமான்னு சொன்னாலே வேண்டான்றவங்க கூட இது மாதிரி செய்து கொடுங்க, கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது இந்த ரவை உப்புமா. அதுக்கு வேண்டியது குடை மிளகா சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, இஞ்சி ஒரு 2 துண்டு, அதை தோல் சீவிட்டு பூண்டு தோல் எடுத்துட்டு துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு குடை மிளகாய் பெருசாக இருந்ததுனால ஒரு குடை மிளகாய், ஒரு 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு தண்ணி விடக்கூடாது, மூடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விடாமல் நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அரைச்ச ஜூஸ், குடை மிளகாய் தக்காளி ஜூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்குங்க. ஒரு டம்ளரில் இது 2 டம்ளர் இருந்தது. இப்போ நான் 1.5 அழகு ரவை எடுத்துருக்கிறதுனால 5 டம்ளர் தண்ணி. இப்போ 2 டம்ளர் இந்த விழுது இருக்கிறதுனால, ஜூஸ் இருக்கிறதுனால நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதிலே 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடுங்க. இந்த மாதிரி 3 டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. இதுவே மெத்துன்னு இருக்கும் ரவை உப்புமா. இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணுன்றவங்க 6 டம்ளர் தண்ணி கூட, மொத்தமே 6 டம்ளர், 2 டம்ளர் ஜூஸ் போக நான் 4 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் தாளிக்கும்போது சூப்பரான ஃப்ளேவரோடு இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அதையே எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கிட்டு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து செவந்து வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், துருவி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதை நல்லா வதக்கிட்டு, இப்போ 2 வெங்காயமும் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் 2, ஒரு எனக்கு கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து, அடுத்தது 1.5 அழகு ரவை இதிலே சேர்த்து நல்லா, இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம், இப்போ அந்த கொதிச்சுட்டு இருக்கிற ஜூஸோடு சேர்ந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் இது மாதிரி ஊற்றுனீங்கன்னா கட்டி தட்டாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் வெந்து வந்துடும். கொதிக்கிற தண்ணி விடுறதுனால நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா உப்புமா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி குடை மிளகாய் ரவை உப்புமா சுட சுட சாப்பிடும்போது இந்த ஃப்ளேவரோட, இந்த நெய் வாசனையோட அவ்வளோ அருமையாக இருக்கும். உப்புமாவே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி குடை மிளகாய் ரவை உப்புமா, தேங்காய் சட்னி, உளுந்த வடை, புதினா சட்னி. இந்த உளுந்த வடை ரெசிபி என்னுடைய சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி செய்து பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி குடை மிளகாய் ரவை உப்புமா செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.